ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். இந்த இடத்த நீங்கள் முதல்ல பார்த்துருக்க கூடும். போன வீடியோ ஒன்று ஆட்டோ சேல் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. நல்ல ராசியான இடம், ஃபோட்டோ இடனே வித்துருச்சு. ஸோ இன்னொரு வீடியோ வந்து சேம் ஒரு பஜாஜ் ஆட்டோ 203 டேஷ் ஆட்டோ வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த ஆட்டோ எல்லாமே என்ன விலைக்கு விற்க போகிறாங்க, எப்படி இருக்குது கண்டிஷன் என்ற எல்லாத்தையும் தான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த ஆட்டோ 203-86-23 என்ற ஆட்டோ. பஜாஜின் ப்ளூ கலர் ஆட்டோ, 2 ஸ்டோக் ஆட்டோ தான். இது ஃபர்ஸ்ட் ஓனர் ஆட்டோ தான். இது செகண்ட் ஓனருக்கு மாறி 3 மாதம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஓனர் ஆட்டோ தான், பெருசாக பாவிக்கப்படல, நல்ல ஒரு நீட்டாக இருக்குது. 203 டேஷ் ஆட்டோ. டயர் வளங்கள் எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க. இதில் சின்ன சின்ன டச்சப் வேலைகள் மட்டும் பெயிண்டிங்கில் பார்த்துருக்காங்க. உள்ளக்கணும் இதில் கீழ் தட்டுகள் வந்து வேலைகள் பார்த்துருக்காங்க. கீழ் தட்டுகள் எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க. சின்ன சின்ன டச்சப் வேலைகள் எல்லாமே பெயிண்டிங்கில் பார்த்துருக்காங்க. இதுதான் உள் இன்டீரியர். நீங்கள் மேலே குச்சியில் எல்லாத்தையும் அடிக்கணுமெண்டா கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டியிருக்கும். பெரிய வேலைகளாண்டு இல்லை. இப்போ நார்மலாக டெக்கரேஷன் வேலைகள் கொஞ்சம் நீங்கள் பார்க்குறேன்டா பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும். மற்றபடி நார்மலான நீங்கள் எடுத்து ஓடக்கூடிய மாதிரி தான் இந்த ஆட்டோ, இந்த 2 ஸ்டோக் ஆட்டோ வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த டயர் வளங்கள் எல்லாமே புதுசு, இப்போ தான் போட்டிருக்காங்க. 100% புதுசாக இருக்குது. புது டயரோட 3 டயரும் புதுசாக இருக்குது. பாருங்க, 3 டயரும் புதுசாக தான் போட்டிருக்கு. ஸோ அந்த பிரச்சனையும் இல்லை. ஓடுற வேலைகள் அது அந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எடுத்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டெக்கரேஷன் வேலையில் எதுவும் பார்க்கணும், டெக்கரேஷன் செய்யணும். இப்போ ஆட்டோக்கள் வாங்குறதே கூடுதலாக அந்த டெக்கரேட் பண்ணி ஓடுறது தான். அது பெருசாக இப்போ யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்காவில் செய்யலாது. பட் நார்மலாக டெக்கரேட் பண்ணுற ஆக்கள் செய்யக்கூடிய மாதிரி தான் இந்த பாக்ஸ் அதுகள் போடுறது, அதுகள் செய்கிற ஆக்கள் சொல்லலாம். ஸோ நல்லா நீட்டாக இருக்குது. 203 டேஷ் ஆட்டோ தான். வாங்க இன்ஜின் வளங்களை பார்ப்போம். இதுதான் அதோட இன்ஜின் வேலைகள் எல்லாமே பார்த்துருக்காங்க. இது எல்லாமே வேலை நடந்திருக்கு. இது எல்லாமே ஃபுல்லாக பார்த்துருக்கு. நீங்கள் எடுத்து ஓட வேண்டிய வேலை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். வேறு வேலை ஒன்றுமே இல்லை. இன்ஜின் எல்லாமே வேலை பார்த்துருக்காங்க. வேறு என்ன மாற்றிருக்கு? இன்ஜின் டயர் கம்ப்ளீட்டாகவே வேலை செஞ்சுருக்கு, கூர்ச்சியிலே தவிர. ஓகே, கூர்ச்சியில் மட்டும். இந்த ஆட்டோவில் ஃபுல்லாகவே வேலை, இன்ஜின் டயர் எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க, எல்லாம் மாற்றிருக்காங்க, வேலை பார்த்துருக்கு. இந்த கூட் சைட்லேயே மட்டும் நீங்கள் தேவைப்பட்டால் மாற்றலாம், இல்லை யூஸ் பண்ண போகிறீங்க இதே பாவிக்கலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் ஒருவேளை நீங்கள் புதுசாக போடணும்னு சில பேர் ஆசைப்படுவீங்க தானே. ஸோ அவைக்கு நீங்கள் புதுசாக மாற்றி அந்த வேலை ஒன்று மட்டும்தான் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சீட்டில் இந்த சின்ன சின்ன இதுகள் வேலைகள் இருக்குது, கவர் அடிக்கிற வேலைகள் இருக்குது. இது வந்து 5 போர்ட் பிரேக்குக்கு மாற்றிருக்கு. 2 ஸ்டோக் 203 நம்பர் தானே. இது ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்க. பிரேக் எல்லாமே 5 போல்ட் பிரேக்கில் மாற்றிருக்காங்க. பெரும்பாலும் இந்த ஆட்டோவில் இருக்க முழுதும் காட்டியிருக்கேன். எப்படி இருக்குது, உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குது, என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, என்னென்ன வேலை நடந்திருக்கு எல்லாமே காட்டியிருக்கேன். (203-86-23) என்ற ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலர் ஆட்டோ வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. சுற்றி காட்டியிருக்கேன்னு எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க. வேலைகள் கணக்காக பார்த்துருக்காங்க. இன்ஜின் எல்லாமே நீட்டாக பார்த்துருக்காங்க. டச்சப் வேலைகள் பெயிண்டிங்கில் கொஞ்சம் பார்த்துருக்காங்க. நீங்கள் வேலை எதுவும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஹூட்ஸியில் மட்டும் சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். மற்றபடி பெரும்பாலான வேலைகள் எல்லாமே செஞ்சுருக்காங்க. நீங்கள் எடுத்து ஓட மட்டும்தான் தேவை. வேறு எந்த வேலையும் பெருசாக பார்க்க வேண்டிய தேவை ஒன்றும் இருக்காது. ஸோ அந்த பிரேக் எல்லாமே 5 போர்ட் பிரேக் அண்டு புதுசாக மாற்றிருக்காங்க. 203 டேஷ் தானே, இது புதுசாக மாற்றிருக்காங்க. மற்றபடி எல்லா வேலைகளுமே நல்லா நீட்டாக பார்க்கப்பட்டிருக்கு.
நீங்கள் இது வாங்க போகிறீங்க பார்க்க போகிறீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன். ஸோ தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட விலை சொல்லையில் இது வந்து 4,75,000 ரூபாய் சொல்லுறாங்க. 203 டேஸ் எனக்கு தெரிஞ்சு விலை ஓகேவா இருக்குது. நீங்கள் விலைகள் கதைச்சு கொள்ளலாம். ஸோ நீங்கள் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் அவங்களோட காண்டாக்ட் பண்ணி நேரடியாக கதைச்சு கொள்ளுங்கள். 203 டேஸ் இந்த ஆட்டோவோட விட 4,75,000 ரூபாய் சொல்கிறாங்க. விலைகள் கதைச்சு கொள்ளலாம். திருப்பின்னு சொல்கிறேன், விலைகள் கதைச்சு கொள்ளலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, கதைச்சி நீங்கள் இந்த ஆட்டோ வேணும் தேவைப்படுது குறைஞ்ச விலையில் ஆட்டோ பார்க்குறீங்க என்றா இந்த ஆட்டோவையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை விட இன்னும் டீட்டெயில்கள் தேவை என்றா இவங்களோட நம்பருக்கு நேரடியாக காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் அதுகள் எதுவும் பண்ணணும்னா செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஓடி பார்த்துக்கொள்ளலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் வரும்போது ஒரு மெக்கானிக்கோட கூட்டிகன் வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன். ஸோ தேவைப்படும் பட்சத்தில் விலை குறைவான ஆட்டோக்கள் எதுவும் பார்க்குறீங்க, 203 டேஸ் ஆட்டோக்கள் எதுவும் பார்க்குறீங்க, தேவைப்படுது வாங்க போகிறீங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரியான ஆட்டோக்கள் விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு எந்த வேணா என்ன காண்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.